ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிறிஷோட பாட்டி முத்துவ ரவுடி, அதனால உங்க கூட என் பேர வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஏன் சொல்றாங்க? அதுக்கப்புறம் மனோஜ் சொல்றாரு, நீ ரவுடி தானடா, அதனாலதான் உன்னை அந்த மாதிரி சொல்றாங்க, அது ஒண்ணும் தப்பில்லையே அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. ராணியோட டிராப்ல மனோஜ் விழுந்துட்டேன்றதை வீட்டுல எப்படி ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட ரோகிணி வந்துட்டு என்ன சொல்றாங்க, முத்து வந்துட்டு கார் ஷெட்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றத முழுமையா இந்த வீடியோ ரிவ்யூல பார்ப்போம். இன்னைக்கான எபிசோட அது பாக்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்கு ரிவ்யூக்குள்ள போப்போம். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நேத்தோட கண்டினியூஷனா கிறிஷோட பாட்டி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது மீனாவும் முத்துவும் வந்துட்டு, இல்லம்மா இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஷோட பாட்டி வந்துட்டு கிறிஷ கூட்டு போறதுல ஒரு முழுமையா இருந்தாங்க. ஏன்னா ரோகிணி அந்த அளவுக்கு டியூன் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால வந்து கிறிஷ கூட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாங்க. இல்ல, இதுக்கப்புறம் என்ன பேச வைக்காதீங்க, நான் பேசினா அது ரொம்ப கஷ்டமாயிடும், கிறிஷ என் கூட அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனாவோட அம்மா வந்துட்டு, எங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவருங்க, இவனுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் கேட்காம கிறிஷோட பாட்டி வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது உடனே மீனா வந்துட்டு, சரி சொல்லுங்கம்மா, அப்படி என்னதான் எங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல கிறிஷ் இவங்க கூட வந்தா முத்து மாதிரி அடிதடி ரவுடின்னு போயிடுவான், அதனால என் பொண்ணு கூட்டு வர சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மீனா வந்துட்டு, உங்க பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி ரவுடின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, உங்க பொண்ணுக்கு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா கிறிஷோட பாட்டி வந்துட்டு அதை சமாளிச்சுட்டு, இல்ல வேணாம் விடுமினா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் என் பேரனை நான் பாத்துக்கிறேன், எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கிறிஷ் கிட்ட, நீ யார் கூடடா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சத்யா வந்துட்டு, நான் என் பாட்டி கூட போக மாட்டேன் அப்படின்னு கிறிஷ் சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு, பாருங்க, குழந்தைக்கு எங்க கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா கிறிஷோட பாட்டி வந்துட்டு, குழந்தைக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, குழந்தை கிட்ட கேட்டா குழந்தை அப்படிதான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு முத்து ரவுடின்னு சொன்னதுனாலே அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு, ரவுடின்னு நீங்க மட்டும் சொல்லலாமா, அதுல இல்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த கோபமும் இல்லை, சின்ன வயசுல இருந்து அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதனால எனக்கு அந்த வார்த்தை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா, சரிம்மா நீங்க கிறிஷ கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கிறிஷ் கிட்ட, கிறிஷ் நீ பாட்டி கூட போ, அப்பதான் உங்க அம்மா உன்னை அடிக்கடி வந்து உன்னை பாப்பாங்க, நல்லா படிக்கணும், யாரையும் கோபம் வந்தா அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ வழி அனுப்பி விட்டுறாங்க. கிறிஷ் போயிடுறாங்க அவங்க பாட்டி கூட. இங்க வந்து பார்த்தா அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க மீனாவோட அம்மா. இந்த சீன் இப்படியே முடிய, கிறிஷோட பாட்டி வந்துட்டு கிறிஷ கூட்டு போயிட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பிள்ளைங்க ரொம்ப பாவம், அவங்க எவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்காங்க, பாவத்து மேல பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக அதையே சொல்லி காட்டிட்டே இருப்பியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் பண்ணேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்னடி பண்றது அப்படின்னாங்க. அப்ப கம்முன்னு இரு, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசுறாங்க. உடனே வந்துட்டு, நீ உன்னோட பிரச்சனை எல்லாமே வந்துட்டு முத்து மீனா கிட்ட சொன்னா அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிறிஷோட பாட்டி சொல்றாங்க. வித்யாவும் வந்துட்டு, ஆமா முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட சொன்னா அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி கோவம் வந்துடுது. அவங்க வேணா உங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்பவுமே அவங்க வந்துட்டு கெட்டவங்க தான். அந்த மணி விஷயம், இந்த மலேசியா பொண்ணு இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம், உடனே வந்து அவங்க நல்லவங்களா இருந்தா என்கிட்ட வந்து தனியா கேட்டிருக்கலாம்ல, அவங்க வந்து அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தண்டோரா அடிச்சுட்டாங்க. அப்ப இது நல்லவங்க செய்யற விஷயமா, இப்ப நான் கிறிஸ்து விஷயம் சொன்னாலும் அதே மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்டோட பாட்டி வந்துட்டு, அப்ப இதை நீ யார்கிட்டதான் சொல்லுவ, மாப்பிள்ளை கிட்டே சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா சொல்லுவேன், மனோஜ் கிட்ட சொல்லுவேன், ஆனா அவன் எனக்கானவன், என்ன நம்புறான், எனக்காக எதுவும் செய்வான் அப்படின்ற மாதிரி எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு நாள் சொல்லதான் போறேன், சொல்லும் போது அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்குவான், அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் நைட் ஒண்ணு கூடிட்டு இருக்காங்க. முத்து, மீனா, மனோஜ், ரோகிணி, ரவி, ஸ்ருதி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து இருக்கும்போது ஸ்ருதி வந்து கேக்குறாங்க, கிறிஷோட விஷயம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க பாட்டி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. அப்படியா, அப்போ இதனால பண்ணதுக்கு முத்துக்கு பெரிய கிரேட் தேங்க்ஸ் சொன்னாங்களா, எங்க சொன்னாங்க, கிறிஷோட அம்மா வந்துட்டு இவரை ரவுடின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து சொல்றாங்க, முத்துவை அவங்க அம்மா பார்த்ததே இல்லையா, அப்புறம் எப்படி ரவுடின்னு சொல்லலாம், இதுல ஏதோ கன்ஃபியூஸ்டாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து முத்து சொல்றாங்க, கிறிஷோட விஷயத்துல எல்லாமே குழப்பமாவே தான் இருக்குது பல பொருள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, ஆமா அது ரவுடி தானே, அந்த மாதிரி தானே பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப மீனா வந்துட்டு ரவுடினா கத்தி என்ன கத்தி கன்னு எல்லாம் ஏதாவது வச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை கையே போதுமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே யார் நானா சரிடா அப்படின்ற மாதிரி முத்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு ஆமா நீங்க எப்பவுமே அடிதடி அப்படின்னு தானே போவீங்க அப்படின்னாங்க. உடனே ரவி இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதடா மனோஜ் தப்பு அப்படின்னாங்க. முத்துக்கு எது சரின்னு தெரியும் தப்புன்னு பட்டா மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு இவன் கேட்பான் நல்லா இவன் வந்து ஹீரோ ஆகணும்னு பாக்குறான் ஆனா இவன் எப்பவுமே வில்லன் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆமா நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன் ஆனா நீ ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ற ஆனா உன்னை ஹீரோ ஆகுறது இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு 4 பேர் அடிச்சா ஒரு ஆக்ஷன் ஹீரோ 4 பேர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தா ஒரு காமெடி ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆமா இவன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி வந்துட்டு படிச்சவங்க எப்பவுமே டீசெண்டா ஹேண்டில் பண்ணாங்க படிக்காதவங்க தான் இப்படி கை கை நீட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மனோஜ் வந்துட்டு படிச்சவரு டீசென்டானவரு எந்த ஒரு இஷ்யூவும் டீசெண்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா கோவம் வந்துட்டு என்னது படிச்சவங்கன்னா டீசெண்டா ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படி ஒரு இது இருக்குதா அப்படின்ற மாதிரி சும்மா படிச்சது எல்லாத்துக்கும் படிப்பை இழுத்து விடாதீங்க அப்படிலாம் கிடையாது இப்ப இருக்கிறதுலயே பெரிய வில்ல யாருன்னா படிச்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு கரெக்டா சொன்ன மீனா இப்ப நியூஸ்ல வர்றதெல்லாம் பெரிய வில்லன்கள் லிஸ்டுகள்லாம் எடுத்து பார்த்தா எல்லாருமே படிச்சவனுங்களா இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இருக்கு. அது மாதிரிதான் படிச்சவன் வில்லனா பண்ண மாட்டான்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து மனோஜ் சொல்றாரு ஆமா இவனை நம்பிதான் நான் போய் அந்த ராஜாராணி விஷயத்துல நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு ரவீந்திர அவன் நல்ல ஐடியா தானே கொடுத்தா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் ராணி கிட்ட வந்துட்டு அவ பேசுற மாதிரி நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் போய் அவளுக்கு சமாதானமாவே பேசிட்டேன் ஆனா அவ என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. உன்னது அவ ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாளா அப்ப நீ வந்துட்டு அது கூட உஷாரா பண்ண மாட்டியாடா உன்னோட அந்த பொண்ணு உஷாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த ரோஹிணி வந்துட்டு நீ ஏன் என்கிட்ட இது சொல்லவே இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணிருக்கலாம்ல நீ ஏன் தனியா போய் பண்ண இதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் ஐடியா எல்லாம் கேட்காத நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ரவி வந்துட்டு அவன் பெரிய பிரச்சனையில இருக்காண்டா நீ தாண்டா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்றாங்க. உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியலையே சரி பாப்போரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்சா முத்து வந்துட்டு சவாரிக்கு போகாம அவங்க கார் ஷெட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ செல்வம் வர்றாரு. செல்வம் வந்துட்டு ஏன்டா சவாரிக்கு போலியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா இத்தனை நாள் கிருஷி எங்க கூடயே இருந்துட்டான் இப்ப அவன் வந்து அவங்க பாட்டி கூட போயிட்டா அது ஒரு மாதிரி இருக்கு அவனை தத்து எடுத்திருந்தா எங்க பிள்ளையா இருந்திருப்பான் நல்ல ஸ்கூல்ல படிச்சு எங்க கூடவே இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்டு வராரு. ஃப்ரெண்டு வந்தது அவங்க வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் காமெடியோட முடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்றாங்க இந்த மாதிரி நம்மளோட அடுத்த தலைமுறையே வந்துட்டு இந்த குழந்தையிலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல்வம் வந்துட்டு நீ உனக்கும் கல்யாணம் 2 வருஷம் ஆயிடுச்சுடா நீ எப்ப ஸ்வீட் கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு உனக்கு ஸ்வீட் வேணா சொல்லு நான் வாங்கி தரேன் அதுக்கும் கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம் சொல்லி சிரிக்கிறாங்க. இதோட எபிசோடு முடியுதுங்க. இன்னும் நாளைக்கு அப்கமிங் எபிசோடோட ப்ரோமோ எல்லாம் வெளியே வரும். அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி இந்த சேனல் அப்டேட் பண்றேன். அது எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.